எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமகா. இந்த வீடியோ செஷனில் நம்ம நாச்சியார் திருமொழியில் 11வது பதிகம் தாம் உகக்கும் அப்படின்ற பதிகத்தில் 8வது பாசுரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பதிகத்தினுடைய ஆரம்பம் தாம் உகக்கும் தம் கையில் சங்கமே போலோவோ அப்படின்ற இந்த பதிகத்தில் அவர் அந்த அரங்கநாதன் மேலே கொண்ட காதலை இந்த 10 பாசுரங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த 10 பாசுரங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்போ வந்து 8வது பாசுரத்தை பார்க்குறோம். பாசி தூர்த்து கிடந்த பார் மகட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அதாவது போன பாசுரத்தில் என்ன பார்த்தோம்? அந்த சீதைக்காக உண்ணாது உறங்காது அந்த கடலையை தூர்த்து அந்த பெண்மேல் இருக்கிற ஆசையில் அவளை காப்பாற்றுறதுக்காக நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் போனியே பெருமாளே. இப்போ பாரு, பாசி தூர்த்து கிடந்த அப்படியே பாசி படிஞ்சு கிடக்கிறது. அந்த பாசி படிஞ்ச கடத்துல அந்த பூமி தேவியை அன்னைக்கு ஒரு நாள் காப்பாத்திட்டு வெளியில் நீ வர அப்போ எப்படி தெரியுமா இருந்த? மாசு உடம்பில் நீர் வாரா, அப்படியே அழுக்கு தண்ணி உன் உடம்புல இருந்து வழியறது. மானமிலா பன்றியாம், வெட்கமில்லாமல் ஒரு பன்றி அவதாரம் எடுத்திருக்க. நம்ம சொல்கிறோம் அது வந்து அவ செல்ல திட்டுறா. அவள் வந்து இப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் பொல்லாது எப்படி படுத்துறது பாரு போக்கிரி அப்படின்லாம் திட்டுறோமே. குழந்தை மேலே இருக்கு திட்டுறதுனா கோபமாவா திட்டுறோம்? அது ஒரு செல்ல திட்டு. அதால தான் இதில் மானம் இல்லாதவனே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது மானம் இல்லைன்னா வந்து ரொம்ப கோபமாக சொல்லலை, ஒரு செல்லமாக சொல்கிறா. வெக்கமில்ல உனக்கு பன்னி அவதாரத்தில் போய் அந்த பூமி பிராட்டியை தூக்கிண்டு அழுக்கு தண்ணியோட வெளியில் வந்தியே நியாயமா அப்படின்ற மாதிரி திட்டுறா. ஏன்னா தொடச்சிட்டு தான் வரக்கூடாதா அப்படின்னுட்டு. தேசு உடைய தேவர், அன்னைக்கு தான் நீ அந்த மாதிரி வந்த, ஆனால் இன்னைக்கு பாரு ரொம்ப எவ்வளோ தேஜஸாக எவ்வளோ நன்னா இருக்க பாரு. நீ தேவர்கள் எல்லாம் இந்த 30 முக்கோடி தேவர்களும் உன்னை டெய்லி வந்து ராத்திரி வந்து சேவிச்சுட்டு போகிறா. எங்கே வந்து சேவிக்கிறா? திருவரங்கத்தில் சேவிக்கிறா. அந்த திருவரங்கத்தை நீ எப்படி இருக்க? செல்வம் மிக்கனா இருக்க. நீ ஏன் செல்வம் மிக்கனா இருக்க? ஏன்னா பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்கால, லக்ஷ்மி தேவி பக்கத்தில் இருந்தாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே. அதனால் அதுவும் மார்பிளே இருக்கா. அதால தான் நீ திருவரங்க செல்வனாராக இருக்க. பேசி இருப்பனக்கள் பேர்க்கவும் பேராவே. ஆனால் நீ என்கிட்ட பேசின பேச்செல்லாம் நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடிய மாட்டேங்குதே. ஏன்னா அந்த அளவு நீ என்னை வந்து ரொம்ப இரிட்டேட், அதாவது என் மனசை நீ ரொம்ப அந்த அளவுக்கு கவர்ந்திருக்க. அதனால் அன்னைக்கு நீ பேசின பேச்செல்லாம் எல்லாரும் சொல்கிறா, எதுக்குடிமா கலிகாலத்தில் எந்த பெருமாள் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் மாய மந்திரம்லாம் துவாபர யுகம் திரேதாயுகம்லாம் போகணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீதையை பண்ணிட்டான், ஓகே, பூமி தேவியை பண்ணிட்டான், அதெல்லாம் அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் யாரும் வரமாட்டா, போனோமா சேவிச்சோமா வந்துரு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் என்னால் தான் எதையுமே மறக்க முடியலை, உன்னையே நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இந்த 8வது பாசுரத்தில் சொல்கிறா. உன்னுடைய நினைப்பு எனக்கு அழியாமல் இருக்கே. பாசி தூர்த்தி கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பண்டு ஒரு நாள், முன்ன ஒரு நாள், ஒன்ஸ் அப்பான் எ டைம்னு அர்த்தம். மாசு உடம்பில் நீர்வாரா, அந்த அழுக்கேறிய உடம்பில் நீர் ஒழுக. மானமிலா பன்றியாம், வெட்கமே இல்லாத அந்த வராக அவதாரமாம். எப்போ? பாசி தூர்த்தி கிடந்த, அப்படியே பாசி படர்ந்து இருக்குது அந்த இடத்துல பூமி பிராட்டிக்காக நீ முன்னாடி ஒரு வராக அவதாரத்தை எடுத்த. ஆனால் இன்னைக்கு தேசு உடைய தேவர், இன்னைக்கு இந்த அர்ச்சாவதாரத்தில் எப்படி இருக்க? அப்படியே பலன்னு சொல்லிட்டு வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் இதெல்லாம் போட்டுண்டு 2 திருமண தூண்களை பக்கத்தில் வச்சுண்டு இன்னைக்கு திருவரங்க செல்வனாரா சூப்பராக திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற. நான் பேசி இருப்பனக்கள், நீ முன்னாடி என்கிட்ட பேசின எப்போ? அந்த கிருஷ்ணாவதாரத்தப்போ கண்ணனா என்கிட்ட கோழி அழைப்பதன் முன்னே அப்போ அந்த பாசுரத்தப்போ என்கிட்ட நிறைய பேசினேன். அதெல்லாம் பேர்க்கவும் பேராவே, அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்கவே முடியலையே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா
ஆண்டாள் எவ்வளவு அழகான பாசுரம் பாருங்க. இதனுடைய எதுகை பாருங்க, பாசி மாசு தேசு பேசி எப்படி ரித்தமிக்கா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் 4 வரியை வச்சு நானும் கவிதை கவிதைன்றா. அந்த கவிதைக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க போய் நிற்கும்? அவெல்லாம் கவிதை கவிதைன்றால இதெல்லாம் பார்த்தா அவள் என்ன பண்ணுவா? அப்புறம் தமிழுக்கு நான் தான் புது ராயல்ட்டியே எடுத்திருக்கேன்னுவா. தமிழே நான், தமிழை என் உயிர் மூச்சுன்னுவா. அந்த 5 வயசு பொண்ணு தமிழை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கா. அவளுக்கு யாருக்காவது டியூஷன் அமைச்சு கற்றுக் கொடுத்தாளா? எவ்வளோ பாருங்க. இன்னைக்கு தமிழ்ன்றவகிட்ட சொல்லுங்க, முதல்ல இந்த தமிழப்படி, அப்புறம் செந்தமிழ் அந்த தமிழ்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு அழகான தமிழை இந்த பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேக்கவும் பேராவே அப்படின்ற இந்த 8வது பாசுரத்தை நம்ம அனுபவித்தோம். நம்ம இந்த வீடியோ செஷனில் 11வது பதிகம், நாச்சியார் திருமொழியில் 11வது பதிகம் தாமுகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பற்றி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி, ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம், நாமளும் சேவிப்போம். பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.